இந்த கலவரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க மறந்துருப்பீங்க. அந்த வீடியோ நான் திரும்ப போறேன், பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, கமெண்ட் பண்ணீங்களா? நான் சொல்றேன். அதாவது சட்டசபை அப்படிங்கிறது நாம ஒரு ஓட்டு போட்டு ஒரு தலைவனை நம்ம தொகுதிக்காக உண்டாக்கி சட்டசபைக்கு அனுப்புறோம். எதற்காக அனுப்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாரடிக்கிறது தான். 2 பேர் மாடிச்சுங்க. ஆக்சுவலி சௌமியா அன்புமணியை பாருங்களேன். சௌமியா அன்புமணி அவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும்? இவ்வளவு கலவரம் நடக்குது எல்லாம். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டில அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாமே இவ்வளோ அப்படியே அவங்க பொறுமையெல்லாம் மீறி அவ்வளோ கத்துறாங்க. அங்க பக்கம் வர அந்த பக்கம் தான் டிவி கேட்க வரும். அவங்க தான் ஆக்சுவலி டென்ஷன் ஆகணும். சின்ன சின்ன பசங்க அவங்க தான் டென்ஷன் ஆகணும். ஆனா அவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இவங்க டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. அவங்க ஓரமா பாருங்க, சௌமியா அன்புமணி அமைதியா உட்காந்துருக்காங்க. எவ்வளவு சண்டை நடக்குது, சட்டசபையில் அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது தன்னோட தொகுதி மக்களுக்காக பேசுறதையும் தன்னோட தொகுதி மக்களுக்காக முதலமைச்சரோட கவனத்தை ஈர்த்து நான் அதுக்காக பண்றேங்க, நீங்க சொல்றதை நாங்க பண்றேங்க, இவ்வளவு விளக்கமா சொன்னதுக்கு நன்றிங்க அப்படின்னு முதலமைச்சர் சைட்ல இருந்து சொல்ற அளவுக்கு அவங்களோட விளக்கமும், என் தொகுதி மக்கள் குடிக்கிற தண்ணியில ஃப்ளூரைடு அதிகமா இருக்கு, நிலத்தடி நீரே இல்ல, அப்போ இதெல்லாம் பண்ணுங்க, இந்த திட்டத்தெல்லாம் நான் வகுத்து வச்சிருக்கேன், இதை செயல்படுத்துங்க அப்படின்னு போது நான் செயல்படுத்துறேங்க, செயல்படுத்தலாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. இதுதான் ஒரு தலைவிக்காக ஒரு தலைவனுக்கான ஒரு உதாரணம். இவங்க தான் சௌமியா அன்புமணி மட்டும்தான் ஒரு சட்டசபையில நாம எதற்காக வந்திருக்கோம், நம்ம அதற்காக மட்டுமே செயல்படுவோம். நம்ம என்ன கேள்வி கேட்டா என்ன இது தேவையில்லாம அப்படி போய் சண்டை போட்டுட்டு அராஜகம் பண்ணிட்டு இதனால என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. என் தொகுதி மக்கள் எதுக்காக அமைச்சிருக்காங்களோ நான் அதுக்காக மட்டும் அந்த சட்டசபையை இது பண்ணுவேன். தேவையில்லாத வார்த்தை வர்றதோ எந்த யாரையும் ட்ரிகர் பண்றதோ அதெல்லாம் கிடையாது. அப்படின்ற இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சௌமியா அன்புமணி மட்டும் தான். இதை யார் அக்செப்ட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் நிறைய சட்டசபை எல்லாருமே பாக்குறீங்க, லைவா பாக்குறீங்க. லைவ் ஓடுற ஒரே ஒரு காரணத்தினால தான் எல்லாம் இந்த அளவுக்கு கலவரம் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கு. லைவ் இல்லை அப்படின்னா எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு எல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் வெறி பிடிச்சி போயிருக்காங்க அந்த லைவ் மேல. அப்படின்றப்போ இதை அதாவது சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க சௌமியா அன்புமணி. நம்ம மக்கள் மத்தியிலையும் நம்ம கரெக்டான ஒரு அரசியல்வாதி தான் நிரூபிக்கிறதும் அதை கரெக்டாக பண்றாங்க லைவ் மூலயமா. அதே மாதிரி முதல்வர்கிட்டையும் நம்மளோட மக்களுக்காக என்ன வேண்டுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ரொம்ப நன்றி சௌமியா மேம். மக்களுக்காக சட்டமன்றத்தை உபயோகப்படுத்துகிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். நன்றி.